தமிழக வெற்றி கழகம் மாற்றம் சொல்லி பிரச்சாரம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இப்பதான் இதுவல்லவா மாற்றம் சொல்லி ஆச்சரியப்படும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, இதுவரையுமே பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை நீதி வேணும்னா யார்கிட்ட போவாங்க? கோர்ட்டுகிட்டயும் அட்வொகேட்ஸ் கிட்டயும் போவாங்க. ஆனா இதுதான் சாதாரணமான ஒரு நடைமுறை. இப்படியே இருந்தா எப்படி ஒரு மாற்றம் ஆகும்? இதுக்கு மாறாக இன்னொரு விஷயத்தை கொண்டு வரணும்னு சொல்லி இப்ப என்ன இந்த தாவேக அரசு கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீதி வேணும்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கேட்க கூடாது, நீதியை வாங்கி தரக்கூடிய அட்வொகேட்ஸ் கேட்கணும். இந்த தாவேக ஆட்சியில நீதிமன்றத்துல வழக்காடக்கூடிய வழக்கறிஞர்களுக்கே நீதி இல்லைன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்பது இப்ப எழ ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் அரசு வழக்கறிஞர்களோட நியமனத்துல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போயிருக்கு. இதை கேட்டோடனே தாவேகவினர் அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. என்னது, எங்க ஆட்சியில ஊழலா? ஊழல் அப்படின்ற வார்த்தைக்கே எங்க ஆட்சியில இடம் இல்லையங்க. யாருக்கு எங்களுக்கு எதிராக சதி பண்ணது? இது கண்டிப்பா திமுக சதி. அது ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு இது கண்டிப்பா திமுக இல்லைன்னா அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவீங்க. இந்த சதி என்பது திமுக சதியும் இல்ல, அதிமுக சதியும் இல்ல, இது தாவேக சதி. அட்வொகேட்ஸோட இந்த நியமனத்துல மிகப்பெரிய ஊழல் இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டை எழுப்புனது, கேஸ கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேகாக்காரர்கள். தாவேகாவை சேர்ந்த இந்த விழுப்புரம் மாவட்டத்துல தாவேகாவோட இந்த வழக்கறிஞர் அணியை சார்ந்த இணை செயலாளர் ஞான சௌந்தரி அப்படின்ற அட்வொகேட் தமிழக வெற்றி கழகத்தின் மீது இங்க கொடுத்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். விஜயர்கிட்ட போய் நேரடியா கொடுத்தா ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு. நானே எனக்கு நீதி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட போல, நேரடியாக அவங்களே உயர் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. சரி, இப்படி இவங்க ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்களே, யார் மேல கொடுத்துருக்காங்க? கண்டிப்பா பாத்தீங்கன்னா கோர்ட்ல யாராவது ஒரு திமுக காரங்க உள்ள இருந்திருப்பாங்க. திமுக சார்ந்த ஒருத்தர் தான் இந்த நியமனம் எல்லாம் பண்றாரு, அவர் மீது கேஸ் கொடுத்திருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. தாவேகா சார்ந்த ஒரு நபர் தான் ஊழல் குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இது முதல் அதிர்ச்சி. ரெண்டாவது அதிர்ச்சின்னு பாத்தீங்கன்னா யார் மீது குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் மீது தான் இந்த குற்றச்சாட்டு என்பது நேரடியாக பாய்ந்திருக்கு. இப்ப ஞான சௌந்தரி அவர்களை பொறுத்தவரையுமே சமீபத்துல இந்த அரசு அட்வொகேட் இருப்பாங்களா, அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க போல. அப்ளை பண்ணிட்டு இப்ப லாஸ்ட் அப்ளை பண்ணதற்கான இந்த கெடு என்பது ஜூன் 29ஆம் தேதி அரசு நியமிச்சிருக்காங்க. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நியமிச்சு இருந்திருக்காங்க. அப்ப ஜூன் 29ஆம் தேதி தான் அப்ளைக்கான லாஸ்ட் டேட். ஆனா ஜூன் 29ஆம் தேதி மதியானமே பாத்தீங்கன்னா இதுதாங்க இந்த வழக்கறிஞரோட லிஸ்ட்னு சொல்லிட்டு ஃபைனல் லிஸ்ட் அனுப்புறாங்களா. சோ இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணி அதுக்காக படிச்சு ஒரு தகுதியும் திறமையும் உள்ள ஒரு வழக்கறிஞர்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இன்னைக்குதான் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட், அதுக்குள்ள எப்படி இவங்க எல்லாம் செக் பண்ணி அது மதியானமே அனுப்புறாங்கன்னு சொல்லி இல்ல மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு அட்வொகேட் இதை பத்தி கேஸ் கொடுக்குறாங்க. முழுக்க முழுக்க இதுக்கு மூல காரணமாக செயல்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேகாவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் தான். இதுக்கு நேரடியாக பிணைப்பு என்பது புஷி ஆனந்த் தலைமையில தான் இப்படிப்பட்ட ஊழல் என்பது நடக்குது. அதுவும் ஒரு அட்வொகேட் நியமனத்துக்கு 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரைய லஞ்சம் பெற்றுக்கொண்டுதான் இவங்க அட்வொகேட்ஸ் நியமனம் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு நீங்க சொல்ல, அப்பா இதுவும் திமுக சதின்னு யாராவது வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு அட்வொகேட், இப்போ ஆதவஜனா போன்ற நபர்களுக்கு ஆதாரம் இல்லாம பேசலாம், அவங்களுக்கு வந்து அந்த சட்டம்லாம் பாயாது, சட்டம் தெரியாது, ஆதாரம் இல்லாம பேசினா நம்ம மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் கூட தெரியாது, அவங்க தைரியமாக பேசுவாங்க. ஆனா இது மாதிரியான ஒரு விஷயத்த பொது வெளியில ஒரு குற்றச்சாட்டாக ஒரு வழக்கறிஞர் கொண்டு வராங்கன்னா, அதுவும் தனது சொந்த கட்சியை சார்ந்த ஒரு அட்வொகேட்டை கொண்டு வராங்கன்னா ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அவங்க சொல்ல மாட்டாங்க. இதுக்கு தாவேக அரசு என்ன முட்டு கொடுப்பாங்கன்னா, இவங்களுக்கு வந்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு நியமனம் எல்லாம் போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்காது, அந்த அதிருப்தியில இந்த மாதிரி பேசலாம் நீங்க சொல்லலாம். இந்த மாதிரியான குற்றச்சாட்டை முதல்ல யார் முன்னெடுத்து வைப்பாங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் தான் பேசுவாங்க, வாய்ப்பு கிடைக்காம போனவங்க தான் பேசுவாங்க. இப்போ இன்னைக்கு தாவேக அரசை பொறுத்தவரையுமே யாருக்கெல்லாம் இவங்க வந்து பணி நியமனம் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஏடிஎம்கே பீரியட்ல வந்து 10 வருஷம் இருக்கக்கூடிய அந்த அட்வொகேட்ஸ்க்கு மீண்டும் பதவி கொடுக்கிறது, விஜய் அவர்களோட இந்த வருமான வரி கேஸ் ஹேண்டில் பண்ண ஒரு கேரளத்தை சார்ந்த ஒரு அட்வொகேட்டுக்கு மீண்டும் வந்து அரசு வரிகழிஞ்சனால ஒரு பதவி கொடுக்குறேன்னு சொல்லி பல்வேறு சிக்கல்கள்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப ஆல்ரெடி தாவேகாலே வந்து இப்ப வெளியே வரக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு வெளியே வந்து ராஜினாமா பண்ணிட்டு வரக்கூடிய மாற்று கட்சியினருக்கு கட்சியில வந்து அவங்க இடம் கொடுக்குறாங்க, முக்கிய பதவிகளும் கொடுக்குறாங்க. இவ்வளவு நாளா நாங்க உழைச்சிட்டு இருக்குமே எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டான்னு சொல்லி தாவேகாவை சார்ந்த 10 எம்எல்ஏக்களே போர்க்குடித்துக்கு நம்ம பார்த்திருக்கோம். எம்எல்ஏக்களை தாண்டி உள்ள பல்வேறு நிர்வாகிகள் அதிருப்தியில இருக்காங்க. எதற்காக நான் உழைச்சேன்னா வெளியே இருந்து உள்ள வராங்க, அவங்க பாட்டுன்னு ஒரு பெரிய பொறுப்புக்கு போறாங்கன்னு சொல்லி அவங்க அதிருப்தியில இருக்கும் போது இவ்வளவு நாளாகவே இப்போ தாவேகான அவங்களுக்கு வந்து அபிஷியலா சட்டப்படி அவங்களுக்கு ஒரு பிரிவினர் இருப்பாங்க. இவங்க எல்லாமே வாய்ப்பு கொடுக்காம ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருந்து பிஜேபில இருந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க
கொடுக்குறீங்கன்னா இது என்ன ஒரு எல்லாருக்குமே ஒரு அரசியலாக இது இருக்கும். ஏன்னா இப்ப ஆல்ரெடி இப்போ 10 வருஷமா ஒரு பதவியில இருந்த ஒரு நபருக்கு கொடுக்குறீங்கன்னா அவர் இவ்வளவு இந்த 10 வருஷமாக அவர் நம்ம எதிர்பாராத விதமாக ஒரு கணக்கே இல்லாத விதமாக பல்வேறு ஒரு நிறைய வருமானத்தை அவர் ஈட்டி இருப்பாரு. சோ மீண்டும் அவருக்கு தரீங்கன்னா அப்போ உங்க ஆட்சியின் கீழே உங்களோட அட்வொகேட்ஸ் யாருமே அவ்வளவு திறமையும் தகுதியும் இல்லாம இருக்கிறாங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் வந்து சட்ட படிப்பை முடிச்சுட்டு வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அதை வாய்ப்பை தாண்டி எவ்வளவு மூத்த அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, அனுபவம் வாய்ந்த அட்வொகேட்ஸ் இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல பழைய நபர்களுக்கே தரீங்கன்னா இது எப்படி வாய்ப்பாக இருக்கும்? சோ பழைய நபர்களுக்கே ஆட்சி அமைக்க விடணும்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு தாவேக அரசு சிஎம் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து முதலமைச்சராகவே இருக்க முடியாது. சோ மாற்றம் வேணும், புதுதா வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிதான் உங்களுக்கு அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா உங்க ஆட்சியில இந்த அட்வொகேட்ஸ் நியமனம் என்பது ஒரு அரசு பொறுப்பேற்று முதலாக அவங்க நியமிக்கக்கூடிய அந்த முதல் பணி என்பது இந்த அட்வொகேட்ஸ் நியமனம் பண்றது. அதிலேயே ஊழல் நடக்குதுன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த நியமனங்கள்ல எப்படிப்பட்ட ஊழல்கள் என்பது நடைபெறும்? அதுவும் அவங்க நேரடியாக சொல்றாங்க. இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்தா பரவாயில்ல, கரூர்ல 40 பேர் செத்ததுக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் சொல்லி யாதவ் பேசுறாருல, அந்த மாதிரிலாம் இல்லாம நேரடியாக சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு புஷி ஆனந்த் வந்து இதுக்கு துணையா இருந்திருக்கிறாரு, கிட்டத்தட்ட 3 முதல் 5 முதல் 30 லட்சம் வரை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆதாரமே இல்லாம அவங்க எதுக்கு பேசணும்? இதுவே ஒரு காவல்துறையில போயிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இது நாளைக்கே பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ல ஒரு ஹெட்லைனா வரும், பரபரப்பா பேசும். இந்த ஆட்சிக்கு கலங்கு விளைவதற்காக இந்த திமுக அரசு ஏதோ ஆளை செட் பண்ணி இந்த மாதிரி பண்றா நம்ம சொல்லலாம். டைரக்டா அவங்க உயர்நீதிமன்றம் போயிருக்காங்க. அப்ப நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் போயிட்டாங்கன்னா அவங்க ஆதாரம் கேட்பாங்க. இப்போ இங்க நீதிமன்றங்களை பொறுத்த வரையுமே குற்றம் சாட்டப்பட்டவர் யாரா இருந்தாலுமே நிரபராதியா இருந்தாலுமே நீ குற்றவாளினா அதற்கான ஆதாரம் எனக்கு வேணும், நீ நிரபராதினா அதுக்கான ஆதரவு வேணும். இப்படி நீ ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறனா அடிப்படையான ஒரு ஆதாரத்தை குடுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கேட்கும். அதுக்கெல்லாம் தயாராகிதான் மிகவும் துணிச்சலாக இந்த அட்வொகேட் போயிருக்காங்க. எதற்காக இப்படி நேரடியா உயர்நீதிமன்றம் போறாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த ஆட்சியில இவங்க தலைவரை நம்பி இந்த கேஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா காதலியே வாங்க மாட்டாரு, அது நடவடிக்கையை எடுக்க மாட்டாரு. அதையும் தனி கட்சியில் இருக்கக்கூடிய துணை முதல்வரா இருக்கிறாருல, இந்த முதல்வர் நிழலா இருக்கிறார்ல, அவர்கிட்ட போய் கொடுத்தாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பெண் வந்து நேரடியாக தாவேகாவை சார்ந்த எம்எல்ஏ பாதிக்கப்பட்டு அவங்க குற்றச்சாட்டுகளை முன் வச்சுமே இன்னி வரையுமே ஏதோ ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு அரசு கிட்ட போய் நம்ம கேட்டா நம்மளுக்கு டைமும் வேஸ்ட், நம்ம மேல வந்து சில பதிலடி தாக்குதல் தாவேக்காவினரே கொடுப்பாங்கன்னு சொல்லிதான் இவங்க யாரையுமே நம்பாம அவங்க உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. புஷி ஆனந்த் மீது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருவது என்பது இப்ப புதுசான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. இதுக்கு முன்னாடியே தாவேக்கள் ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுக்கணும்னா இவ்வளவு காசு, எம்எல்ஏனா இவ்வளவு காசுன்னு சொல்லி பணத்தை வாங்கி கொண்டுதான் அவங்க கட்சியில பதவியை கொடுக்குறாங்க, போஸ்டிங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லி முன்னாடி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் கோடி கணக்கிலாம் சொன்னாங்க ஒரு எம்எல்ஏ பதவிக்கு இவ்வளவு கேட்கறாங்கன்னு சொல்லி. ஆனா இதுவரையுமே எதற்காக இந்த விஷயம்லாம் அவ்வளவு சீரியஸா பேசப்படலைன்னா யாருமே வந்து ஒரு வழக்கு தொடுவதோ இல்ல வந்து ஆதாரத்துடன் பேசுவதோ யாருமே இல்ல. காத்து வாக்குல அங்கங்க பாதிக்கப்பட்டவர்கள் சில நியூஸ்ல வந்து பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தாவேகா சார்ந்த ஒரு நபர் தாவேகா இருக்கக்கூடிய அமைச்சர் மீதே போட்டிருக்காரு அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த விஷயம் என்பது இவ்வளவு பரபரப்பா பேசிட்டு வராங்க. ஊழலே இல்லை, ஊழல் என்ற வார்த்தைக்கே இடம் இல்லை, ஊழலை பண்ணவோ மாட்டேன், தொட்டா விடவோ மாட்டேன்னு சொன்னாரு. அப்ப புஷி ஆனந்த் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்களா? இன்னைக்கு திமுகவை சார்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. அவர் ஏதோ அவதூறு பேசினாரு, ஒருமையில பேசினான்னு சொல்லி அப்படி ஒரு விரைவான ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டு அவரை கைது செஞ்சு இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் தரப்புல வந்து பல்வேறு எதிர்கட்சி தரப்புல இருந்து கண்டனங்கள்லாம் வலுத்துட்டு இருக்கு. சோ உங்கள் மீது யாராவது ஒரு அவமரியாதையா பேசிட்டாங்க, ஒருமையில பேசினாங்கன்னா அதுல நீங்க எப்படி ஒரு உச்சக்கட்ட வேகத்துல ஒரு நடவடிக்கை இருக்கிறீங்க? அதே நடவடிக்கையை தமிழ்நாட்டுல ஏதாவது சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இன்னைக்கு நம்மளுக்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டிய அட்வொகேட்ஸ்க்கு நீதி கிடைக்கல, இது போன்ற விஷயங்கள்ல எதற்காக நீங்க இந்த தீவிரத்தை காட்ட மாட்டீங்கன்னு சொல்லிதான் தொடர்ந்து எல்லாருமே கேள்வி கேட்டு வராங்க. இப்போ இந்த வழக்கு தீவிரமா அடைஞ்சிருக்கு. இப்ப ஞானசௌந்தரி அப்படின்ற அட்வொகேட் வந்து தனது கட்சியை சார்ந்த நபர்னு தெரிஞ்சுமே எனக்கு நீதி வேணும்னு போயிருக்காங்க. ஏன்னா யாருமே வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காத ஒரு அதிருப்தியில தான் அதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு அட்வொகேட் இப்ப தமிழ்நாட்டுல அவ்வளவு அட்வொகேட்டுக்காக எல்லாரும் சட்ட படிப்பை படிக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து உயர் பதவின்ற ஒரு இலக்கு இருக்கும். அதை நோக்கி ஓடும்போது அதற்காக பல்வேறு தரப்பினர் இப்ப பல்வேறு சமூகத்தை சேர்ந்த எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருக்குமே வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், ஆல்ரெடி எனக்கு தோழமை கட்சியா இருக்கக்கூடிய மற்ற கட்சியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் நான் வாய்ப்பு கொடுப்பேன், அவங்க ஆல்ரெடி சம்பாதிச்சிருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி இப்படி இந்த அட்வொகேட்ஸ் நியமனத்திலே இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னா கண்டிப்பா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதற்கான நடவடிக்கையை வந்து துரிதப்படுத்தி ஆகணும். சோ இந்த ஒரு குற்ற
குற்றச்சாட்டையுமே திமுக சதி அதிமுக சதின்னு சொல்லிட்டு பழி போடுறதை நிறுத்திட்டு உங்க கட்சியை சார்ந்த அட்வொகேட்ஸ் இதனால பாதிக்கப்படுறாங்க. நீங்க மாற்றம் சொல்றீங்க, ஊழலை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க, அதை எல்லாருமே வரவேற்கிறோம். யாரை நீங்க ஊழல் ஒழிக்க கூடாதுன்னு பேசக்கூடாதுன்னு யாருமே சொல்ல, அது செயலிலும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த ஆட்சி அமைந்த பின் முதலாக நியமிக்கக்கூடிய இந்த அட்வொகேட்ஸ் நியமனத்திலேயே இவ்வளவு பெரிய ஊழல் என்பது நடந்திருக்கு. அப்படி முன்வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு என்பது பொய்யா இருக்கு. புஷி ஆனந்த் அவர்கள் இந்த மாதிரி எந்த ஒரு ஊழலுமே வாங்கல, அவருக்கு இந்த லஞ்சத்துல சம்பந்தமே இல்லை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது பொய் என பொதுமக்களிடையே சொல்ல வேண்டிய கடமை என்பது உங்களுக்கு இருக்கு. ஏதாவது இந்த ஆட்சியை பொறுத்தவரையுமே ஏதாவது ஒரு பாராட்டுகள் வந்தா நல்லா வாங்கிக்கிறாங்க. பாத்தீங்களா, இங்க இவ்வளவு டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்காங்கன்னா அது ஒரு 10 நாளைக்கு 1 மாசமே ட்ரெண்டா ஓட்டுறாங்க. ஆனா இதே அரசு மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள் முன் வந்தா பேசிக்கோங்க, ஏதாவது குற்றச்சாட்டா பேசுங்க, நான் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன்னு இருப்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது. சோ உங்க மீது ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அது உண்மையை தாண்டி அது பொய்யா இருந்துச்சுன்னா அது பொய்ன்னு சொல்லி மக்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல இந்த அரசு என்பது இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். புஷி ஆனந்த் அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறாங்களா, இல்ல இன்னைக்கு ஞானசௌந்தரி அவர்கள் உயர்நீதிமன்றம் போயிருக்காங்க, விசாரணைக்கு அழைச்சி இந்த கேஸ்ல எது உண்மை என்பது உயர்நீதிமன்றம் கண்டுபிடிக்க போறாங்களா இல்ல தொடர்பான அனைத்து தகவலையுமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.